வணக்கம் தமிழா. ரெட்மி 13C ரெட்மியோட லேட்டஸ்டான பட்ஜெட் 5G டிவைஸ் இது ஸ்மார்ட் ஃபோன். இதோட ஒரு அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போ வந்து பதிவில் பார்க்கலாம். இதோட விலை இப்போதைக்கு எனக்கு தெரியாது, பட் ஒரு 10,000 கிட்ட இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 6th வந்து டிசம்பர் 6th வந்து லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ண உடனே இதோட விலையை வந்து கீழே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோனை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது ஒரு அஃபோர்டபுளான விலை குறைவான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆஃபரிங் இது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எனக்கு அந்த பாக்ஸோட கலர் பிராண்டிங் வந்து மாற்றிருக்காங்க. ரெட் கலரில் மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடிலாம் வந்து ஒயிட் கலர் பாக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ரெட் கலர் பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னா ஷெல்ஃபில் இருக்கும்போது ஒரு அட்ராக்டிவான ஒரு ரெட் கலர் பாக்ஸ், ரெட்மி ரெட் கலர். ஸோ ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் 256GB வேரியண்ட்டும் கொண்டு வராங்க. 16GB ரேம் போட்டிருக்கு. ஸோ இது வந்து 8GB ரேம் மற்றும் 8GB விர்ச்சுவல் ரேம் ஓடி வருது. மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் இது. இப்போ வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். சரி, உள்ளே வந்து இதான் வந்து இந்த ரெட்மி 13C ஸ்மார்ட் ஃபோன். எங்கிட்ட இருக்கிறது ஸ்டார் ட்ரைல் சில்வருங்கிற இந்த கலர் வேரியண்ட். ஒரு க்ரீன் மற்றும் பிளாக் கலர் ஆப்ஷன்லையும் கொண்டு வராங்க. பின்பக்கம் வந்து டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் டஸ்ட் மாதிரியான பேட்டர்ன் தெரியுது. அப்புறம் ஒரு ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்காஸ் லைன்ஸும் வருது. ஸோ வந்து சில வெளிச்சத்தில் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பின்பக்கம் டிசைன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸ்க்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அப்புறம் வந்து 10 watts சார்ஜர். இந்த ஃபோனில் வந்து 18 watts சார்ஜிங் சப்போர்ட் உண்டு, பட் பாக்ஸில் வந்து 10 watts சார்ஜர் தராங்க. டைப் சி USB டைப் சி கேபிளும் இருக்குது. ஸோ இது வந்து 8.19 mm திக்னஸ் மற்றும் 195 grams வெயிட்டில் இது வருது. சைட்ஸ் வந்து ஃப்ளாட்டாக பண்ணியிருக்காங்க. கார்னர்ஸ் வந்து ரவுண்டடாக இருக்குது. இப்படி நீங்கள் டேபிளில் வச்சா கூட ஸ்ட்ரெயிட்டாக நிற்குது. ஸோ வந்து ஃப்ளாட் சைட்ஸ் மற்றும் ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து தந்திருக்காங்க. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு ஆடியோ ஜாக் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர், USB டைப் சி போர்ட் மற்றும் மைக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு சிம் ட்ரே இருக்குது. இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம். இது வந்து 5G சிம் சப்போர்ட் இருக்குது. அப்புறம் வந்து மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் வந்திருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் மைக்ரோ SD கார்டும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் வந்து திரையில் பார்க்கலாம். லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து உங்களுக்கு 27.34GB வந்து சாஃப்ட்வேர் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ்க்கு போகுது. இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து பார்ப்போம். 6.74 inch டிஸ்பிளே இருந்திருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே இது. கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்டிவ் லேயர் இருக்குது. HD+ ரெசல்யூஷனோடு இது வருது. 450 nits பிரைட்னஸ் வந்து தந்திருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட 6100+ங்கிற ஒரு சிப்செட்டில் வந்து பவர் ஆகுது. இது வந்து 5G சிப்செட். இது UFS 2.2 ஸ்டோரேஜ் தராங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM, 6GB RAM, 8GB RAM வேரியண்ட் வந்து கிடைக்குது. 4GB மற்றும் 6GBயில் வந்து உங்களுக்கு 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தராங்க. 8GB RAMல வந்து 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தராங்க. சில கேம்ஸ் நான் வந்து விளையாடி பார்த்தேன், பட் இதோட விமர்சனத்தில் இதோட முழுமையான டீட்டெயில்ஸ் பற்றி வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் மற்றும் ஒரு ஃபர்ஸ்ட் லுக். ஃபுல் ரிவ்யூக்கு வெயிட் பண்ணுங்கள். விலையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஒர்த்தாங்கிறத அந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். பின்பக்கம் வந்து உங்களுக்கு 50 MP மெயின் கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து ஒரு 5 MP கேமரா தந்திருக்காங்க. 1080p வீடியோ எடுக்கலாம். சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து இப்போ நான் காண்பிக்கிறேன், பாருங்கள். Five 5000 mAh பேட்டரி இருக்குது. 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. 10 watts சார்ஜர் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் தராங்க. பட் 18 watts சார்ஜிங் சப்போர்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 13, MIUI வெர்ஷன் 14ல் இது வந்து கொண்டு வராங்க. ஸோ இதான் வந்து ரெட்மி 13C. இது வந்து ஒரு அன்பாக்சிங் மற்றும் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் தான். இதோட முழு விமர்சனம் இந்த ப்ரைஸ் தெரிஞ்ச பிறகு நான் வந்து போடுறேன். ஸோ வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமாங்கிறத அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ், இதோட கேமரா டீட்டெயில்ஸ்லாம் விலாவாரியாக அந்த விமர்சனத்தில் சொல்கிறேன். இது வந்து விமர்சனம் இல்லை, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் அன்பாக்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த லைக் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு ஏதாவது தெரியணும்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அந்த முழு விமர்சனத்தில் கவர் பண்ணுறேன். மீண்டும் வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது லட்சுமராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாருங்கள்.